விஜயின் வியூகம் களத்தில் எடுபடுமா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அபுபக்கர், இங்க மக்களை நேசிக்கக்கூடிய நல்ல குணம் இருந்தா போதும், நல்லாட்சி கொடுக்கணும்னா மெத்த படித்திருக்கிற மேதாவி எல்லாம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறாரு. யாரு சொல்றாரு விஜய்? இல்ல, முதல்ல நல்ல குணம் இருக்குதா விஜய் கிட்ட? நல்ல குணம்னா என்ன? ஏன் இல்ல? நல்ல குணம்னா முதல்ல என்ன? மக்கள் அல்லல் படும் போது அவங்க கூட போய் ஆரத்தழுவி நிற்பதற்கு பேர் தான் நல்ல குணம். அப்படி எதுவுமே இல்லையே. அது நீங்க விஜயனுடைய இந்த இதை பாருங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுல நீங்க பேசும்போது நான் அமைதியாக தானே இருந்தேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன், ஒரு இடத்துல குறுக்கிட்டேன்னா சொல்லுங்க. நீங்க பேசும்போது ஒரு இடத்துல குறுக்கிட்டேன்னா சொல்லுங்க. உங்க நேரம் ஒன்று பேசுங்க. விஜயனுடைய விக்கிரவாண்டி மாநாட்டப்ப கிட்டத்தட்ட 6 பேர் இறந்து போயிருக்காங்க. மதுரை மாநாட்டப்ப 3 பேர் இறந்து போயிருக்காங்க. கரூர்ல 41 பேர், சேலத்துல ஒன்று ஆகும்போது 51 பேர் கிட்டத்தட்ட அக்கௌண்ட் ஆயிடுச்சு. இந்த 51 பேருடைய மரணத்துக்கு என்றைக்கா ஒரு நாள் வருந்தி இருக்கிறாரா? 51 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் மலேசியால டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கூட மலேசியால டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாரு. இப்போ ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதுலயும் முதல்ல டான்ஸ் ஆடிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி உங்களால டான்ஸ் ஆட முடியும்? என்னோட உறவுகள் இறந்து போயிட்டாங்க, மிகப்பெரிய வருத்தம்னு சொல்லலையா? தாவேக்கானுடைய நிலைப்பாட்டின்படி இங்கெல்லாம் சதி நடந்துருச்சு. சதிக்கான விசாரணை இப்போ சிபிஐ போயிட்டு இருக்குது, எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. நீதி திடீர வரைக்கும் அந்த துக்கத்தை நீங்க அனுசரிக்க வேண்டாமா? அதுக்குள்ள ஆடுறீங்க. அப்ப என்ன கவலை இருக்கு உங்களுக்கு? மக்கள் பாதிக்கப்படும் போதும் சரி, மக்கள் போராடும் போதும் சரி, இவங்க கூட்டத்துக்காக வந்து நீங்க வெளியில இருந்து பேசுறீங்க, நான் பேசுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருங்க. அப்ப என்னன்னா, இவங்க போராடும் போது, மக்கள் போராடும் போதும் சரி, மக்கள் பிரச்சனைக்குள்ளாகும் போதும் சரி, இவங்க வந்து வஞ்சிக்கப்படும், மக்கள் வந்து அரசாங்கத்தால் வஞ்சிக்கப்படும் போதும் சரி, எந்த இடத்துலயும் மக்களோட களத்துல இவங்க இல்ல. இப்ப இவங்க ஃபால்ஸ் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 30% என்ன ஃபால்ஸ் கிளைம்? நான் சொல்றேன், 30% வாக்கு இருக்குது. 30% வாக்குனா என்ன சோர்ஸ்? என்ன அவங்க ஒரு இன்டர்னல் இது நடத்திருக்காங்க. பனையூர் ஆபீஸ்க்குள்ள எடுத்தா 30 என்ன 99% வரும். 30% இவங்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க 30% வாக்கு இருக்குதுன்றாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுப்பன்றாங்க. இந்த 2 கிளைமே வைக்கக்கூடிய தாவேக்காவை நோக்கி இந்நேரம் அரசியல் கட்சிகள் படையெடுத்திருக்கணும். சார், அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னு ஒரே நிமிஷம் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறேன். அந்த பொலிட்டிக்கல் பாம பார்க்கலாம். பொலிட்டிக்கல் பாம் விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தாவேக்காவை நோக்கி யாரும் வரல, ஆனா அவர் போட்ட பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிக்குதுங்கிறார். அது அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு பேசுபொருள் ஆகி இருக்கிறது உண்மைதான். சரி, திமுக கூட்டணியில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்குன்றதும் உண்மைதான். அதிமுக பாஜக போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். போகலையா? இருக்குது போதுன்னு வைங்க, அதை வைங்க தானே சொல்றேன். இப்ப அதிமுக இதெல்லாம் கூட்டணி போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க தனிச்சுதான் அறிவிச்சிட்டோம். இப்ப அதனால தாவேக்காவை நோக்கி யார் வந்திருக்கிறா? அதான கேள்வியே. இப்ப 30% வாக்கு தாவேக்காக்கு இருக்குது அப்படின்றத ஒரு கட்சி தமிழ்நாட்டை நம்பி இருக்குதா? இல்லையே. அப்ப 26ல நாங்க 30% வாக்கு 30 ஆட்சியை பிடிக்க போறோம். இப்பயே எங்களுக்கு 30% இருக்குது. இன்னும் நாங்க பரப்புரைக்கு போயிட்டு 45% மாறிடும். தனிப்பெரும் மெஜாரிட்டியில் நாங்க வெல்ல போறோம்னு வைக்கக்கூடிய கிளைம் வைக்கக்கூடிய தாவேக்காவை நோக்கி ஏன் ஒரு கட்சி நம்பிக்கையோட இருக்காங்க? 30% வாங்கிட்டா அடுத்த தேர்தல்ல வந்துருவாங்க. ஏன் உங்க கட்சி கொடுக்கல? நீங்க அடுத்த தேர்தல்ல வந்துருவாங்கல்ல. அடுத்து பாப்போம். பாக்கறதுல போற களத்திலேயே இல்லாதவங்களுக்கு, வலிமையை நிரூபிக்காதவர்கள் கூட யார் வருவா? நான் அதான் கேக்குறேன். போன தேர்தல்ல 2021 தேர்தல்ல கூட கமலஹாசன் அவர் நம்பி, அவருடைய கட்சியை நம்பி ஒரு 5 கட்சி கூட்டணிக்கு வந்துச்சு. அதே மாதிரி தினகரன் அவருடைய கட்சியை நம்பி ஒரு 6-7 கட்சி கூட்டணிக்கு வந்துச்சு. ஒரு கட்சி தாவேக்கா நம்பி வரல. ஏன்னு கேக்குறேன். ஏன் மார்ட்டின்? ஒரு கட்சி கூட தாவேக்காவை நோக்கி வரல. ஆட்சியில பங்கு தருவோம், அதிகாரத்துல பங்கு தருவோம், பொலிட்டிக்கல் பாம் எல்லாம் போட்டு பாத்தீங்க. மத்த கூட்டணியில வெடிக்குது, ஏன் உங்க கூட்டணிக்கு வரல? சார், அதாவது இப்ப நம்ம அண்ணன் சிபிஎம் அண்ணன் அருணன் அவர்களோட கூட பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடிய வரலாறுலாம் எவ்வளவு இருக்கு. ஆனா இன்னைக்கு தங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு போராட முடியாத நிலைமையில அந்த கட்சி என்ன போராடல? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இந்த விஷயத்துக்காக இடதுசாரிகள் போராடலன்னு ஒண்ணு சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரேன். இங்க வந்து என்னன்னா, நாங்க ஒரு தனியான ஒரு அணியாதான் ஆட்சி செய்வோம்ன்ற ஒரு கூட்டணிக்குள்ளதான் இவர்கள் இன்னமும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக சரி, அதிமுக சரி, கூட்டணிக்கு எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. இருங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து இது பண்ணிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி என்ன, விசிகே ஐடியாலஜி என்ன, ஒருத்தருக்கு ஒரு ஐடியாலஜி. ஏன் இவர்கள் நேர்மையா இருக்க மாட்டார்களா? மக்களுக்காக வந்து நல்ல ஒரு துறையில வந்து கொள்கை ரீதியாக ஒரு பலம் வாய்ந்த சக்தியை எதிர்க்கணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும். நீங்க ஏன் இப்ப கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க?
தாவேக்க என்ன அடிப்படையில கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க சார்? அதுதான் இவ்வளவு நாட்களும் இந்த மாதிரி இவர்களை வஞ்சித்ததற்காக ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. நீங்க வாங்க, நாங்க தரோம் ஆட்சியிலே அதிகாரத்திலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்று அவர் போட்ட பாம்னால பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை தெளிவாக முடியல, தொகுதி பங்கீடுகள் முடியல. எல்லா இடத்துலயும் என்ன கேட்பாங்க, 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்க போறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதே முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாகி. ஒரு கேள்வி, அப்படியா இருக்கக்கூடிய தாவேக்க தனித்து போட்டினா இன்னைக்கு சேலத்துல ஒரு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு இருக்கணும். நான் எப்படி பார்த்தா நாங்க 200 பேர் வெளியிட்டோம். உங்களுக்கே தெரியும், நியூஸ்லயே வந்தது வேட்பு மனுக்கள் எப்ப வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரீஃபில் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அதாவது எவ்வளவு பேர் வாங்கினாங்க முதற்கொண்டு டீடைல் பொதுமக்களுக்கு இன்னைக்கு போய் சேர்ந்தாச்சு. எவ்வளவு பேர், எவ்வளவு இளைஞர்கள்னு. ஆனால் இன்னைக்கு அவர் போட்ட பாம்னால இவர்களுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. அதுதான் நீங்க அப்படி பாம்லாம் போட்டு பாத்தீங்க. உங்களை நோக்கி யாரும் வராததற்கு காரணம் நீங்க களத்துல நிக்கல, களத்துல இருந்து ரொம்ப விலகி நிக்கிறீங்கிறாரு. புரிஞ்சுக்காங்க, வராதது காரணம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏடிஎம்கே கூப்பிட்டுருக்காங்க, பிஜேபி தலைவர் சீமான் அவர்கள் கூப்பிடலையா, தம்பி தம்பி தம்பின்னு தூக்கி தலையில வச்சு கொண்டாடலையா? உங்களுடைய பேச்சுவார்த்தை நீங்க கேட்பீங்க. நாம் தமிழர் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்களா? இல்ல நாம் தமிழர் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்களா? தலைவர் விஜய் எங்க அண்ணனை வீட்டுல பார்த்து போனாரு. சொல்லிருக்காரு சார், பொது வெளியில சொல்லிருக்காரு. நரேசனை மாத்தாதீங்க. கூட்டணிக்கு நாங்க விஜய கூட்டணிக்கு நாங்க கூட்டமா? இல்லண்ணே, ஒரே ஒரு கேள்வி தானே சார். இதனால் வரைக்கும் நீங்க களத்துல யாரையும் விமர்சிக்கல அப்படின்னா அதுல நாம் தமிழரையும் விமர்சிக்கல அப்படின்னா நீங்க கூட்டணிக்கு போக போறீங்கன்னு அர்த்தமா? சார் அதுதான் இருட்ட நோக்கி கல்லையே எரியணும். ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி இருட்டுங்கிறத நீங்க நாம் தமிழருங்கிறீங்க, அப்படியா? இல்ல இருட்டுங்கிறத நாம் தமிழர்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஒண்ணு கிடையாது இன்னைக்கு. சார் இன்னைக்கு நாம் தமிழருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுறதுக்கு அவர்களுக்கு ஒன்று கண்டென்ட் கிடையாது. விஜய் அவர்களை பத்தி ஏன் பேசுறீங்க? அன்டெஸ்டட் ஒரு கட்சியை நோக்கி ஏன் வரீங்க நீங்க? அப்ப இதுல இருந்தே தெரிய வேணாமா உங்க அரசியல் எந்த களத்துக்கு யார் வந்தாலும் விமர்சிப்பாங்க சார். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போதும் விமர்சிச்சாங்க, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் விமர்சிச்சாங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தாவேக்காவுக்கு இருக்கா அப்படிங்கறத கேள்வி. அருணன் நிறைவு செய்யலாம். இல்ல, அவரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எங்களுக்காக இவ்வளவு தூரம் பெரிய கட்சி போராடினவங்க எல்லாம் உண்டு, பெரிய பாரம்பரிய உள்ளவங்க, அதான் ரொம்ப வருத்தப்படுறாரு. இருக்கட்டும். ஆனா அதை விட மிக முக்கியமா அவருங்க கட்சி எதை கண்டு வருத்தப்படணும் தெரியுமா? அதுவும் அவங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்களை எதை கண்டு வருத்தப்படணும் தெரியுமா? இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற பேர் ஆபாயம், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து கண்டு அவர் வருத்தப்படணும். ஏங்க நம்ம நாட்டை பற்றி விற்கிற மாதிரி அமெரிக்காவோட ஒரு அடிமை சாசன ஒப்பந்தத்தை இந்த மோடி அரசு போட்டிருக்கு. அது நம்ம விவசாயிகளையும் பாதிக்க போது, விவசாயிகளும் போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு இவர் வரியே போட மாட்டார் மோடி. ஆனா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணா ட்ரம்ப் 18% வரி போடுவார். இப்படி இதை பத்தி ஏதேனும் வாயை திறந்து பேசுறாரா? அங்க எப்படி பாபர் மசூதி இடிப்புல இருந்து பாஜக என்னென்ன பண்ணுச்சு நமக்கு தெரியும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க, விஜய் வாயே திறக்கல. திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு இப்போ விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்திலேயே ஒரு அயோத்தியை உருவாக்கும். என்னங்க இப்படி அயோத்தியை உருவாக்க போறீங்களான்னு கேட்டா பாஜக தலைவர்கிட்ட அவர் சொல்ற அயோத்தி வந்தா என்ன தப்பு திருப்பரங்குன்றத்திலேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் மத கலவரத்தை உருவாக்கணும் வெளிப்படையா ஒப்புக்கொள்றாங்க. இதை கண்டிச்சாராங்க விஜய். நாங்க ஏன் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கோம்? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. பாஜக அதிமுக கூட்டணி டபுள் என்ஜின். என்ன அர்த்தம் என்றால் தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சிக்கு வர துடிக்குது. அதற்கான ஏற்பாடு. ஆகவே திமுக கூட்டணி தேவை என்று நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆட்சி அதிகாரம் பங்கு தரோம்னா எல்லாரும் ஓடியாந்துருவாங்க நினைச்சீங்க, ஒருத்தர் வரல. இப்ப என்னுடைய கவலை நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப அவர் ஒரு கொள்கை முடிவை அறிவிச்சிருக்காரு இந்த சேலம் கூட்டத்துல. விஜய் அவர்கள் என்னன்னா, நான் பாஜக விமர்சிக்க மாட்டேயா தெளிவா சொல்லிட்டார். திமுக மட்டும்தான். இதுல என்ன ஆபத்து என்றால் இவங்க சில இடங்கள்ல எம்எல்ஏ சீட்டு பெற்றால் கூட நாளைக்கு பாஜக கூட்டணிக்கு போவாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல, நாங்க பாஜகவை எதிர்த்து ஓட்டு வாங்கல,
நான் தேர்தல் பரப்புரையில மோடியை நான் விமர்சிக்கல. மோடி அரசு பாப்போம், களத்துல எதிரொலிக்குதான்னு பாப்போம். அதுல வந்த எம்எல்ஏக்கள் ஆகவே நான் என்டிஏ கூட்டணிக்கு போறேன்னு சொல்லக்கூடிய அபாயம் விஜயனுடைய இந்த முடிவில் இருக்கு. ஆகவே விஜய் அதுவே நினைவு கருத்தாவும் எடுத்துக்கிறேன். பாப்போம் களத்துல எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்க